சிம்மம் -நவம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். அதிகார போக்கு. 4 இல் சூரியன் இருப்பதால் அலுவலகத்தில் உங்களின் ஆதிக்கம் மேலோங்கும். மேலதிகாரிகள் உங்களை மதித்து நடப்பார்கள். அஷ்டமச் சனி எச்சரிக்கை. 8 சனி தொடர்வதால் வேலையில் ஒருவித மந்தநிலை அல்லது குழப்பம் ஏற்படலாம். குறிப்பாக ஆவணங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவை. வியாபாரம். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். பழைய முதலீடுகள் இப்போது கை கொடுக்கும். 2. பொருளாதாரம். ஃபைனான்ஸ். நிதிநிலை. வருமானம் சீராக இருக்கும். அதே சமயம் சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது போன்ற பெரிய செலவுகள் வரலாம். அதிர்ஷ்டம். தாயார் வழி உறவுகளால் எதிர்பாராத நிதி உதவி அல்லது சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை. அஷ்டமச் சனி நடப்பதால் பங்குச்சந்தை அல்லது லாட்டரி போன்ற ரிஸ்கான முதலீடுகளில் அதிக பணம் போட வேண்டாம். 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். குறிப்பாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அவருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வாழ்க்கை துணை. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பீர்கள். சுப காரியங்கள். வீட்டு விசேஷங்களுக்காக பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்களுடன் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். 4. ஆரோக்கியம். ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். எனினும் அஷ்டம சனிக்காலம் என்பதால் இதய நோயாளிகள் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு. பயணங்களின் போது, குறிப்பாக தரைவழி பயணங்களில் மிகுந்த நிதானம் தேவை. மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் நவம்பர் 1, 9, 10, 19, 20, 28, 29. சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 22, 23, 24. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பால், வெள்ளை, ஆரஞ்சு. பரிகாரம். சிவ வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட மன அமைதி கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு. சனிக்கிழமை மாலை ராகு காலத்தில் காலபைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபட அஷ்டமச்சனியின் கெடுபலன்கள் குறையும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது வஸ்திர தானம் செய்வது சிம்ம ராசிக்கு விசேஷமான நற்பலன்களை தரும்.